ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு ஹாங்காங் கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க ட்வைலைட் ஆஃப் தி வாரியர்ஸ் வால்டின். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேரு சான் லோக். இவரு ஒரு பயங்கரமான ஃபைட்டர். இவர் இருக்குது ஹாங்காங்ல. ஆனா அதே ஹாங்காங்ல வால்டு சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அது எப்படிப்பட்ட இடம்னா, அந்த சிட்டிக்குள்ள இப்ப இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வாழ முடியும். வெளியால் யாரும் உள்ள வர முடியாது. அப்படி தப்பி தவறி அந்த சிட்டிக்குள்ள போயிட்டோம்னா அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய ஐட்டக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவனோட பேரு சைக்ளோன். அவனோட ஆளுங்க இது மாதிரி உள்ள வர்றவங்கள அடி பொழந்து எடுத்துருவானுங்க. அப்படிதான் தெரியாதனமா போய் நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்குள்ள போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பத்தி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல சார்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படி ஆணி மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சிச்சோ, அதே மாதிரி இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சும்மா நச்சுன்னு நம்ம மனசுல பதிகிற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. அதனால டைம் மிஸ் பண்ணாம படத்துக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு வேர்டிங்ஸ்லயே சில விஷயங்களை கன்வே பண்றாங்க. என்னன்னா, 20th செஞ்சுரியில ஹாங்காங்ல வால்டு சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல இல்லீகலா என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாமோ எல்லா ஆக்டிவிட்டியுமே அங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்தையே ஒரு போர்க்களம் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இந்த எல்லா கேங்லயுமே லியூ செங் டங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கேங் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவன் தான் அந்த வால்டு சிட்டிலே பெரிய டான் மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஆனா இதெல்லாம் எது வரைக்கும்னா, சைக்ளோனுன்ற அந்த தலைவன் இருக்கான்ல, அவன் வர்ற வரைக்கும் தான். அவன் யாரெல்லாம் லூயிக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு போய் லூயியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டான். இந்த போர்ல நம்ம சைக்ளோன் இருக்கான்ல, அவன் ஜிம்முன்னு ஒருத்தன் இருக்கான். அவனை கடைசியா முடிச்சுட்டு இனிமே வால்டு சிட்டில இது மாதிரி போற சண்டை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறான். அப்படியே கட் பண்ணி டைட்டிலையும் போடுறாங்க. இப்ப கதை 1980 ஹாங்காங்குக்கு நகருது. இப்ப நமக்கு ஒரு பெரிய பாரா காமிக்கிறாங்க. அங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும் பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் எதுக்கு பணத்தை கட்டுறாங்கன்னா, அங்க எல்லாமே ஃபைட்டிங் தான். இந்த பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தனக்குன்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பெட்டிங் மாதிரி பணத்தை கட்டி ஒருத்தனை அடிச்சுக்க சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவான லோக்க காமிக்கிறாங்க. அவர் அடிக்கிறத பார்த்தா, யாரா அவன் இப்படி போட்டு அடிக்கிறான், மனுஷனே இல்லடா அப்படின்னு ரெண்டு பேரும் சும்மா மாத்தி மாத்தி மாறனாடி அடிச்சுக்கிறானுங்க. ஒரு வழியா அந்த சண்டையில நம்ம லோக்கு ஜெயிச்சிடறாரு. இப்ப இவர் ஃபைட் பண்ணவர் கூட பெட்டு கட்டினது யாருன்னா பிக்னு ஒரு ஆளு. அவர்கிட்ட போய் காசை கொடுங்க அப்படின்னு கேட்க, நீ யாரு, ஆளு பார்க்கவே புதுசா இருக்க, பயங்கரமா சண்டை போடுறியே, ஒண்ணு பண்ணு, நீ பேசாம என் கூட வந்து சேர்ந்துறியா? இல்ல அதெல்லாம் முடியாது, என் காசை கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கேட்க, பக்கத்துல கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன், ஏய் உங்க பாஸ் பேசிட்டு இருக்காரு, காசை கொடுன்னு மிரட்டுற, சரி இந்த காசெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? எனக்குன்னு முதல்ல ஒரு ஐடியா வாங்கணும். ஏன்னா நம்ம ஹீரோ ஹாங்காங்ல இருக்காரு, அவர் இங்கதான் தங்குறாரு அப்படின்றதுக்கான ஐடி இவர்கிட்ட கிடையாது. அதை வாங்குறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி சண்டை போட்டு காசு சேமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏய் இவ்வளவுதான் விஷயமா, உனக்கு தேவை ஐடி தானே, நாளைக்கு வரும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஒருத்தன் வந்து நம்ம லோக் கிட்ட, ஏய் உன் ஐடி ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவரும் போய் அந்த ஐடியா வாங்கி பார்த்தா சும்மா இதை துணுண்டு பேப்பர்ல லேமினேட் பண்ணி இவர்கிட்ட கொடுக்குறானுங்க. இதுக்கு பேர் ஐடியா, இதை வச்சு நான் என்ன பண்றது, இது எதுக்குமே உதவாதே. ஏய் நீ கொடுத்த காசை வச்சு அவ்வளவுதான்டா பண்ண முடியும், இதான் உன் ஐடி, வேணா எடுத்துட்டு கிளம்பு, இல்லையா இங்கே போட்டு போ, இங்க பாரு பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, என்ன மரியாதையை ஓடி போயிரு, இங்க பாருங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு, மரியாதையை பணத்தை கொடுத்துருங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன், பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தலையில தட்டி அங்கிருந்து அமிச்சிடறானுங்க. நம்ம லோக்குக்கா இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. அவர் உள்ள வரும்போதே கட்டு கட்டா பணத்தை மூட்டையில வச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. எனக்கா பணம் தரமாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் அங்கிருந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு. ஏய் அவனை பிடிச்சி அதே இடத்துல கொல்லுங்க, அப்படி விட்டுட்டு வந்தீங்க உங்களை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு அந்த பிக் இருக்கான்ல அவன் சொல்றான். நம்ம லோக்கு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பஸ்ல ஏறிடுறாரு. அப்பாடா பஸ்ல ஏறியாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, இவனுங்க குரங்கு மாதிரி பஸ்ல வந்து ஏறிடுறானுங்க. நம்ம லோக் தான் பெரிய ஃபைட்டர் ஆச்சே, அவனுங்களை அடிச்சு தும்சம் பண்ண அவனுங்களும் சும்மா கிடையாது, பதிலுக்கு பயங்கரமா அடிக்கிறானுங்க. அப்படியே பஸ் விட்டு இறங்கி நம்ம ஹீரோ நேரா எங்க ஓடுறாருன்னா வால்டு சிட்டிக்குள்ள ஓடிடுறாரு. நம்ம கிங்குக்கு தான் தெரியுமே இதுக்குள்ள போனா என்ன ஆகும் சொல்லி, அவங்க விவரமா வெளியிலே நின்னுறானுங்க. இவங்க வெளியில நிக்கிறத பார்த்துட்டு வால்டு சிட்டில ஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து, ஏய் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கிட்ட இங்க நிக்கிறீங்க, உள்ள ஓடனவனை விட்டு வெளியில நிக்கிறவங்களை வந்து கேளு, உள்ள ஒருத்தன் ஓடிட்டானா, அதே அவன் வெளியால உள்ள போனது அப்படின்ட்டு இவன் பைக்காலேயே துரத்திக்கிட்டு போறான் உள்ள. இப்பதான் நம்ம வால்டு சிட்டிக்கு உள்ள காமிக்கிறாங்க. அங்கே ஒரு சந்துல ஒரு 2 ஆள் கூட ஃப்ரீயா நடக்க முடியாது, கொஞ்சம் சைடு வாங்கி தான் நடக்கணும், அந்த அளவுக்கு கச்சடாவா இருக்கு. நம்ம லோக்கும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு உள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா உள்ள பணம் இல்ல போதை பொருள் தான் இருக்கு. ஐயோ இதை போய் தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இப்ப பக்கத்துல பார்த்தா அங்க ஒருத்தன் போதை பொருளை பயன்படுத்திட்டு இருக்கான். அவனுக்கிட்ட இதை எங்க வாங்கின அப்படின்னு கேட்க அவனும் ஒரு இடத்த சொல்றான். சரி இதை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கும் நேரம் அந்த கடைக்குள்ள போய் இதை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு காமிக்க, ஏய் யாரு நீ, இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவே போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை போட்டு பொல பொலன்னு பொழந்துட்டு இப்ப வெளியில ஓடி வந்தா அந்த ஷின் இருக்கான்ல, அவன் பைக்லயே மேல் ஃப்ளோர் வரைக்கும்
வரைக்கும் வந்துட்டான். நம்ம ஹீரோ தான் பெரிய ஆளு நினைச்சா இந்த ஷின்னு நம்ம ஹீரோவை விட 10 மடங்கு பயங்கரமா சண்டை போடுறான். ஆத்தி இவன் கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறாரு. அப்பையும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம லோக்கு நேரா ஒரு பார்பர் ஷாப்புக்குள்ள போய் அங்க ஒரு மனுஷன் செவனேன்னு முடி வெட்டிட்டு இருக்காரு. அவர் கழுத்துல கத்திய வச்சு என்னை இருந்து போக விடுங்க, இல்லன்னா இந்த பெரியவரை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த துரத்திக்கிட்டு வந்தானுங்கல்ல அவனுங்க பார்த்தா ரொம்ப கேஷுவலா நிக்கிறானுங்க. இப்பதான் நமக்கு புரியுது நம்ம ஹீரோ ஒருத்தர் கழுத்துல கத்திய வச்சிருக்காருல்ல அவன் தான் அந்த பெரிய ஐட்டக்காரன் சைக்ளோனு. நம்ம சைக்ளோனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் ஒண்ணு இருக்கு. சும்மா அந்த மனுஷனை போட்டு ஆங்கிங்க அடிக்கிறது அப்பெல்லாம் கிடையாது. தூக்கி போட்டு ஒரே குத்து தான், அதோட ஆளு காலி ஆயிருவான். சைக்ளோனு ஷின்னு கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க ட்ரக்ஸை கொண்டு வந்து நம்ம இடத்துல வித்துட்டு இருக்கான். நம்ம இடத்துல விற்கிறானா? அவனுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? யார் அவன்? சைக்ளோன் அவன் என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேணாம், விட்டுடு. அவன் கொண்டு வந்த பேகை அவன்கிட்டே தூக்கி போட்டு இங்க இருந்து முதல்ல அவனை கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. சைக்ளோன் அடிச்ச அடியில நம்ம லோக்குக்கு ஒரு கையே திரும்பிக்கிச்சு. அவர் அந்த பையை வாங்கிட்டு அங்கிருந்து இப்ப தப்பிச்சு போலான்னு பாக்குறாரு. ஆனா அவரால நடக்க முடியல, திரும்பி அங்கேயே விழுந்துடுறாரு. சின்ன அவர்கிட்ட இன்னும் கிளம்பலையா நீ அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவால திருப்பி பதில் பேசக்கூட முடியல. சைக்ளோன் இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க இதை வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. நீ யார் முதல்ல? இது எப்படி உன் கைக்கு கிடைச்சிச்சு? யார்கிட்ட வந்து திருடிட்டு வந்த? இவன் இதை பிக்கு கிட்ட இருந்தா எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிங் தான் உன்னை துரத்திட்டு வந்தான். இங்க பாரு, உனக்கு பணம் முக்கியமா இல்ல உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிறாரு. சரி அந்த பைய கொடு. ஷின்னு கிட்ட இவனை ஏவி கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த ஏவினா? அந்த வால்டு சிட்டிக்குள்ள இருக்க ஒரு டாக்டர் மாதிரி. யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அவரு தான் பாப்பாப்ல. அங்க கட் பண்ணா நம்ம சைக்ளோன் இருக்காருல்ல அவரு நேரா பிக் வீட்டுக்கு போய் இது உன் பை தானே? ஆமா என் பை தான். உனக்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்ப அவன் ஓ ஆளா? அவன் ஏன் ஆள்லாம் கிடையாது, இது உன் பேக்னு தெரிய வந்துச்சு, அதனாலதான் இதை உன்ட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம சைக்ளோன் பேசிட்டு இருக்கவே இந்த பிக் இருக்கான்ல அவனுக்கு என்னன்னா சைக்ளோனை எப்படியாவது கொண்டுட்டு அந்த வால்டு சிட்டியை இவன் டேக் ஓவர் பண்ணிக்கணும். இதுதான் இவனோட ஆசை. நைஸா அப்படியே கட்டிலுக்கு அடியில இருந்து ஒரு கத்தியை உருவுறான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம சைக்ளோன் எந்திரிச்சு போயிடுறாரு. இங்க நம்ம ஏவி இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இனிமேலாவது பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஷின் அங்க வந்து இந்த பேப்பர்ல சைனை போடு, இதுல என்ன இருக்கு? சைக்ளோனு உன்னை உயிரோட விட்டுற சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா உன்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிக்க சொன்னாரு. நானே பணம் இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன், என்கிட்ட பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அந்த ஏவி இருக்கான்ல உனக்கு பணம் வேணும்னா இங்க ஏதாவது வேலை தேடு, வால்டு சிட்டில நீ வேலை கேட்டா உடனே கொடுப்பாங்க, போய் தேடி இங்கேயே வேலை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் நேரா ஒரு ஹோட்டலுக்கு போய் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்க ஷின்னு உன்னை பத்தி சொன்னா அங்க போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கத்துக்கிட்டு இப்ப அங்கேயே வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுல இவருக்கு கொஞ்சம் காசும் கிடைக்குது. சைக்ளோனை இது வரைக்கும் ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா சைக்ளோனுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இவன் தானே அந்த வால்டு சிட்டிக்கே ஹெட். அந்த வால்டு சிட்டில இருக்க மக்களுக்கு சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தலைவன் முன்னாடி போய் நிற்பான். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் உடனே செஞ்சு கொடுப்பான். இந்த வயசானவங்களை வாக்கிங் கூட்டு போறது, அவங்கள டான்ஸ் ஆட சொல்லி சந்தோஷப்படுத்துறது, இது மாதிரி நம்ம சைக்ளோனுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு தெரிய வர இவ்வளவு நாள் சைக்ளோனை ஒரு எதிரி மாதிரி பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைக்ளோனை பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இருக்காருல்ல ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு மிச்ச மீதி இருக்கதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை சைக்ளோன் பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல. சரி வா பார்பிக்யூ சிக்கன் சாப்பிடலாம். இல்ல என்கிட்ட அந்த அளவுக்கு ஆசை இல்ல. அட நான் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் சைக்ளோன் பார்பிக்யூ சிக்கன்லாம் வாங்கி தரான். நீ எப்படி இதுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்க நான் ஒரு ரெஃப்யூஜி, எனக்கு இப்ப தேவை ஒரு ஐடி, அவ்வளவுதான். ஐடி இல்லாம நான் இங்க சுத்திட்டு இருந்தேன்னா ஹாங்காங் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க, இதுதான் உன் பிரச்சனையா? நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ எங்க தூங்குவாருன்னா சின்னதா எங்கேயாவது இடம் கிடைக்கும் அங்க போய் தூங்கிப்பாரு. இப்ப ஷின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சைக்ளோன் ஒன்னு இனிமே ஒரு வீட்டுல தங்க சொல்லிட்டாரு, நீ ரெண்டெல்லாம் தர வேணாம், ஃப்ரீயாவே தங்கிக்கோ, இந்தா பெட்ஷீட்டு, உனக்கு புதுசா போட்டுக்கிறது ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட சொன்னாரு, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போக அந்த ஹோட்டல்ல ஒரு குட்டி பொண்ணும் இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட நீ என்ன வீட்டுக்கு போல இங்கே இருக்க அப்படின்னு கேட்க எங்க அம்மா உள்ள வேலையா இருக்காங்க, அதான் நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு உள்ள பார்த்தா அவங்க அம்மா ஒருத்தன் போட்டு அடி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவன் பார்த்துட்டு என்னடா பாக்குற, போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவை அடிச்சடிச்சு அவன் கொன்னே போட்டுறான். அந்த குட்டி பொண்ணு வானத்தை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. என்னடா மேல பாக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அவங்க அம்மா செத்து ஒரு கம்பியில இப்ப தொங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சைக்ளோன் அங்க வர அங்க ஒரு பாட்டி இப்படி தொங்குறாளே இவளை எப்படி கீழே இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ போய் அந்த அம்மாவை கீழே இறக்கி கொண்டு வந்துடுறாரு. ஏவி வந்து பார்த்துட்டு இவங்க தானெல்லாம் விழுகல, மண்டை யாரோ அடிச்சு உடச்சிருக்காங்க, அது மட்டும் இல்ல மேல இருந்து கீழே பிடிச்சி தள்ளியும் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாவம் அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா அழுகுது. நம்ம ஹீரோ சைக்ளோன் கிட்ட இவங்களை அடிச்சதை நான் நேர்ல பார்த்தேன், அவனை என்னால அடையாளம் காட்ட முடியும், வாங்க உடனே போலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவால சும்மா
இருக்கவே முடியல. ஒரு பொட்டி கடையில போய் 2 சாக்லேட்ட வாங்குறாரு. எதுக்குன்னா, இவர் முகம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட்ட கண்ணுல கட்டிக்கிறாரு. அப்படியே மூஞ்சில ஒரு கர்ச்சீஃபையும் கட்டிக்கிட்டு கையில ஒரு ராட் எடுத்துக்கிட்டு, "மவனே நீ இன்னைக்கு செத்தடா" அப்படின்னு போய் அங்க நின்னா, ஆல்ரெடி அங்க 2, 3 பேரு மாஸ்க வாங்கி போட்டுக்கிட்டு இவனை அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அவன் இப்ப வசமா தனியா சிக்கவும் போட்டு அவனை அடி பொல பொலன்னு பொளந்து, இப்படி ஒரு அடியை இவன் வாழ்க்கையில மறக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு அடிச்சுட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க. இவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல ஓடி போயிட்டு, இவன் யாரு புதுசா இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ. "ஏய் நீ எங்கடா இங்க அடிக்க வந்த?" அப்படின்னு கேட்க, அந்த சின்ன பொண்ணு அழுகிறத பார்த்துட்டும் எப்படி என்னால சும்மா இருக்க முடியும், அதான் இவனை அடிச்சு கொண்டுடலான்னு வந்தேன். "ஆமா நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க?" அப்படின்னு அவனுங்க யாருன்னு பார்த்தா ஏவி, ஷின்னு, 12. இந்த 12 யாருன்னா அவன் நம்ம சைக்ளோனோட ஃப்ரெண்டு. அவனும் பெரிய ஐட்டக்காரன் தான். அவன் கிட்ட ஃபைட்டரா வேலை பார்க்கறவன் தான் இந்த 12. சைக்ளோன் என்னதான் எதுவுமே பண்ண வேணாம்னு சொன்னாலும் அந்த சின்ன பொண்ணை பார்த்த உடனே எங்களுக்கும் மனசு கேட்கல, அதான் இவனை கொண்டுடலான்னு வந்தோம் அப்படின்னு இவனுங்க சொல்றத பார்த்தா இப்பதான் நமக்கு புரியுது இவனுங்க எல்லாருமே ரொம்ப நல்லவனுங்கன்னு. இப்ப நம்ம ஹீரோ, 12, ஷின்னு, ஏவி இவங்க எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அங்க இருக்க டிவில ஒரு நியூஸ் ஓடுது. என்னன்னா, வால்டு சிட்டி இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. நம்ம சைக்ளோன் இருக்காருல, அவரு எப்போ பார்த்தாலும் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு. ஏவி சைக்ளோனை செக் பண்ணிட்டு, "பாஸ் இனிமேலாவது சிகரெட் பிடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களேன், லங்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சொல்லவே கஷ்டமா இருக்கு, நீங்க இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பீங்கன்னு கூட தெரியல." "அப்படியா, சரி இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத" அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம சைக்ளோன் இப்ப நேரா சாயி அப்படின்னு ஒரு நபரை சந்திக்க போறாரு. இவர் யாருன்னா கிட்டத்தட்ட நம்ம சைக்ளோனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், ஆனா சைக்ளோனோட ஒரு படி மேல அப்படின்னு வச்சுக்கலாம். சைக்ளோன் சாய் கிட்ட, "இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? அது நடந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் உன் கோபம் கொஞ்சம் கூட குறையல?" "எப்படி குறையும், அந்த ஜிம்மு என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தைங்களும் என் கண்ணு முன்னாடியே கொன்னான், ஆனா அதுக்கு பதிலா அவனை நீ கொன்னுட்ட. அவன் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும். என் ஒய்ஃப் செத்து போனதுக்கு ஜிம் உயிரை நீ எடுத்துட்ட. என் பசங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களுக்கு அவன் கொன்னான். அப்ப அவன் பையனையும் நான் கொல்லணும்ல. நான் சாகிறதுக்குள்ள ஜிம்மோட பையன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொன்னு எடுத்தா நான் சாவேன்" அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம சைக்ளோன் அவரோட பார்பர் ஷாப்ல இருக்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட போய், "எனக்கு நீங்க ஐடியெல்லாம் ரெடி பண்ணி தர வேணாம், நான் இங்கேயே தங்கிக்கிறேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இங்கே தான் சந்தோஷமா தூங்குறேன். அதுக்கு இந்த இடம் தான் காரணம்." "இல்ல நீ நிம்மதியா தூங்குறதுக்கு இந்த இடம் காரணம் இல்ல, இங்க இருக்க மக்கள் தான் காரணம். இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க" அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம சாய் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து பேசிட்டு இப்ப ஷாக்கா அந்த ஃபோனை கீழே வைக்கிறான். இப்ப நம்ம சைக்ளோன், சாயி, இன்னொருத்தன் அந்த டைகர் இருக்கான்ல, இவங்க 3 பேரும் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய ஆட்கள், அதாவது இந்த 12, நம்ம ஹீரோ, ஷின்னு, ஏவி இவங்க எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எல்லாம் இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, "இங்க ஜிம்முன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் கிங் ஆஃப் கில்லர்ஸ். அவன் முன்னாடி ஒருத்தனை கூட நிக்க தைரியமே இருக்காது. அவன் தான் சோயோட ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரையும் கொன்னான். அது மட்டும் இல்ல, என் பாஸ் டைகர் இருக்காருல, அவரோட ஒரு கண்ணையும் அவன் தான் எடுத்தான். எங்களுக்கெல்லாம் அவனை என்ன பண்றதுனே தெரியல." அப்பதான் வந்தாரு சைக்ளோன். சைக்ளோன் தான் ஜிம்மோட கதையை முடிச்சு விட்டாரு. அதனாலதான் சைக்ளோனை நாங்க எல்லாரும் ஒரு கடவுள் மாதிரி பாக்குறோம். "சரி வாங்க, டின்னருக்கு டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணது சோயி. எதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கான்னா, இத்தனை நாள் இவர் வெறிகொண்டு தேடிட்டு இருக்க அந்த ஜிம்மோட பையன் எங்க இருக்கான்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சான். அதுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம பாய்ஸ் எல்லாரும் அவங்க முன்னாடி போய் நிக்க, சோயி நம்ம ஹீரோவை பார்த்து, "இவன் யாரு புதுசா இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இவனும் நம்ம பையன் தான்" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. "சரி எல்லாரும் வெளியில போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப நம்ம சைக்ளோன், நம்ம லோக் இருக்காருல, அவர் ஒரு லுக்கு விட இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. ஆக்சுவலா சைக்ளோனும் ஜிம்மும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. ஜிம்மு சைக்ளோனோட கடைக்கு வந்து ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கான். ஜிம் சைக்ளோன் கிட்ட, "ஏய் என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காடா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சைக்ளோனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா கொஞ்ச நாள் போக போக ஜிம்மோட ஆட்டம் வேற மாதிரி மாறி இருக்கு. இதனாலதான் சைக்ளோனுக்கும் ஜிம்முக்கும் ஃபர்ஸ்ட் சண்டையே வந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால முழு மனசோட அடிக்க முடியல. "ஒண்ணு பண்ணலாம், நீயும் கண்ணை கட்டிக்கோ, நானும் கண்ணை கட்டிக்கிறேன். அப்ப எதுக்கு ஃப்ரெண்டு தான் இருக்கான்னு தெரியாது. இப்பதான் நம்மளால முழுமையா சண்டை போட முடியும். இங்க இருந்து யாரோ ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட வெளியில போறோம். நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம்" அப்படின்னு ஜிம் என்ன சொல்றான்னா, "சப்போஸ் இந்த சண்டையில நான் செத்துட்டேன்னா என் ஒய்ஃபையும் குழந்தையும் நீ தான் பாத்துக்கணும்." அதுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம சைக்ளோன் என்ன சொல்றாருன்னா, "சப்போஸ் நான் செத்துட்டேன்னா என்னோட கடையை நீ பாத்துக்கோ, என்ன ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையாவே சண்டை நடந்திருக்கு. அதுல தான் சைக்ளோன் ஜிம்மை கொண்டுட்டாரு. இப்ப சைக்ளோன் என்ன பண்ணணும், ஜிம்மோட ஒய்ஃபையும் குழந்தையும் இவர் தானே பாத்துக்கணும். இவரு அவர் ஒய்ஃப் கிட்ட போனா ஒய்ஃப் சைக்ளோனை பலார்னு அரைஞ்சு, "ஏண்டா என் புருஷனையும் கொண்டுட்டு எங்களையும் வந்து பாத்துக்கிறேன்னு வெக்கமே இல்லாம கேட்கிற" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்பதான் நமக்கு புரியுது அந்த குழந்தையே நம்ம ஹீரோ தான். இதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம சைக்ளோன் ஹீரோவை கொஞ்சம் தனி கவனிப்பாவே கவனிச்சிருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் வெறி கொண்டு கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கதே நம்ம ஹீரோவை தான். இப்போ இவங்க எல்லாரும் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு 12 டைகரை போய் கார்ல ஏத்தி விட்டுட்டு இவனும் போய் காருக்குள்ள உட்கார்றான். டைகர் என்ன சொல்றாருன்னா, "ஒரு வழியா ஜிம்மோட பையன் கிடைச்சிட்டான், அவனுடைய பேரு லோக்" அப்படின்னு சொல்றாரு. நம்ம 12க்கு தான் லோக்க நல்லாவே தெரியுமே. இவன் இதை உடனே ஷின்னு
கால் பண்ணி ஏய் ஜிம்மோட பையன் அந்த லோக்கு தானா அப்படின்னு சொல்லிடுறான். ஷின்னு இதை உடனே வந்து சைக்ளோன் கிட்ட லோக்கு தான் ஜிம்மோட பையன் 12 கால் பண்ணி சொன்னா உண்மையா அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்காரு. இந்த பிக் இருக்கான்ல இவன் என்ன பண்றான், ஒரு பார்ல வச்சு சோயிய பாத்துறான். சோயி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க லோக் அப்படின்னு சொல்லி தானே ஒருத்தனை தேடிட்டு இருக்கீங்க. ஆமா அதுக்கு என்ன இப்ப? அட அவனை எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு எப்படி தெரியும்னா ஸ்டார்டிங்ல இவன் தானே நம்ம ஹீரோக்கு ஐடி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருப்பான். அதை இப்ப சாய் கிட்ட சொல்றான், நான் தான் அவனுக்கு ஐடி எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? வால்டு சிட்டில இருக்கான். அதுவும் சைக்ளோன் தான் இவனை பாதுகாப்பா வச்சிருக்கான். இவன் தான் ஜிம்மோட பையனு அவனுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். 2 பேரும் இப்படி ஒண்ணுக்கு மண்ணா பழகுவீங்க. உன்னையவே ஏமாத்திட்டானேப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விடுறான். இந்த பிக்குக்கு என்ன ஆசை, எவன் அடிச்சுக்கிட்டு செத்தா என்ன, வால்டு சிட்டியை இவன் ஓன் பண்ணிக்கணும். அதுதான் இப்ப அங்க ஷின் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவோட பொட்டி படுக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க பாரு உடனடியா இருந்து கிளம்பு. டைகரும் சாயும் உன்னை கொல்றதுக்கு நேரா இங்கே தான் வருவாங்க. ஏன் என்னாச்சு, அவங்க இதுக்கு என்ன கொல்லணும், நீ தான் ஜிம்மோட பையன். அவங்க எப்ப வேணாலும் வந்து உன்னை கொண்டுடுவாங்க. தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பிடு. இத்தனை நாள் நம்ம ஒண்ணுக்கு மண்ணா பழகிட்டோம். அதனாலதான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். எந்த கேள்வியும் கேட்காம இங்கிருந்து முதல்ல கிளம்பு. கையை விடுங்கடா, நான் எதுக்கடா கிளம்பணும் அப்படின்னு நேரா சைக்ளோன் கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, நான் இங்கிருந்து கிளம்பணுமா? ஆமா கிளம்பு. உன் அப்பனை நான் தான் கொன்னேன். அவனை எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையில இருந்தே நான் உன்னை பார்த்தது இல்ல. அதெல்லாம் அப்ப நடந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இப்ப சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்தது எல்லாமே நீங்க தான். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். சொல்றதை கேட்க மாட்டியா? இங்க இருந்தா உன் உயிர் போயிடும். மரியாதையா கிளம்புடா அப்படின்னு இப்ப கிளம்பலான்னு போகும்போது கரெக்டா சோயும் டைகரும் அங்க வந்துடுறானுங்க. சோயி நம்ம சைக்ளோன் கிட்ட வந்து நான் இத்தனை வருஷமா இதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். அது உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்குள்ளேயே சாயோட ஆளுங்க நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்க. இப்ப கடைசியா சோயி வந்து நம்ம ஹீரோவை ஒரே ஒரு குத்து விட சும்மா நம்ம ஹீரோ பக்கத்து ஊர்ல போய் விழுகிறாரு. அப்படியே சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சோயோட காதை கடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சாயை திருப்பியே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சாயும் அடி வாங்கிட்டு ரொம்ப முடியாம ஒரு இடத்துல போய் படுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு சாயை குத்தலான்னு போகும்போது சைக்ளோன் வந்து நம்ம ஹீரோவை ஒரு குத்து விட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் சாயி சைக்ளோனோட ஃப்ரெண்டு. சைக்ளோனுக்கு நம்ம ஹீரோக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. இப்ப ஹீரோ கிட்ட இருந்து சாயை அவர் காப்பாத்திட்டாரு. சோயி மறுபடியும் நம்ம ஹீரோவை குத்தலான்னு போகும்போது சைக்ளோன் தடுத்துறாரு. இதுல கோவமான சாயி நம்ம சைக்ளோனே அடிக்கிறான். இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சாயை குத்தலான்னு வரும்போது சாய் நம்ம ஹீரோவை கத்தியால நல்லாவே குத்திடுறான். உடனே சாய் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இங்க பாரு இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு தான் நம்ம ஜிம்மை கொண்டுட்டோம்ல. இது அவனோட பையன், சின்ன பையன், இவனுக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு இவனை உயிரோட விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம சோயும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாப்ல. நேரா பிக்கோட இடத்துக்கு போய் கிங்கி கிட்ட பிக் எங்க அப்படின்னு கேட்க அவர் உள்ள தூங்குறாரு. நீங்க எதா இருந்தாலும் எனக்கிட்டே பேசலாம், எனக்கு அந்த லோக் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பிக் வந்துடுறான். சரி அவனை கொன்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வால்டு சிட்டி வேணும். சரி நீ போய் அந்த லோக்கை ஃபர்ஸ்ட் கொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சோய் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஏவி ஹீரோவை கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து சைக்ளோன் கிட்ட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, இவனை உடனடியா நம்ம இங்க இருந்து இடம் மாத்தணும். சோய் அவ்வளவு ஈஸியா விடுற ஆள் கிடையாது. எப்படியும் தேடி வந்து இவனை கொண்டுடுவாங்க. சீக்கிரம் இங்க இருந்து நம்ம அவனை எங்கேயாவது அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சின்ன இருக்கான்ல அவன் இங்க வந்து சைக்ளோன் பிக்கும் அவனோட ஆளுங்களும் இங்க வந்திருக்காங்க. பிக்கு வந்திருக்கானா, சரி நீ இவனுக்கு பாதுகாப்பாரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளோன் வெளியில போறாரு. அதுக்குள்ளேயே அந்த கிங் இருக்கான்ல அவன் வால்டு சிட்டிக்குள்ள வந்து அங்க இருக்க கடைக்காரங்களெல்லாம் பிடிச்சி மிரட்டான். ஏய் இந்த போட்டோல இருக்கிறவனை பாத்திருக்கியா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். இங்க நம்ம டொல்லு இருக்கான்ல அவனுக்கும் கால் வந்துருது. பிக் இது மாதிரி வால்டு சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி. அவன் நேரா டைகர் கிட்ட போய் லோக்கு என்னோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்ல சின்ன வயசுல சைக்ளோன் தான் என் உயிரை காப்பாத்தினாரு. அவருக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, சாரி டைகர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். இங்க நம்ம சின்ன சைக்ளோன் கிட்ட போய் நீங்க தனியா போகாதீங்க, உங்க கூட நானும் வரேன். லோக்க ஏவி பாத்துப்பான், நம்ம 2 பேரும் போய் அவங்கள பாத்துக்கலாம். சரி எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு அப்புறம் நீ தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா கிங் இருக்கான்ல பயங்கரமா அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்ம சைக்ளோனை பார்த்து வாங்க 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 இங்க பாருங்க, இனிமே இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாயிருச்சு. நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருந்தீங்கன்னா அந்த பார்பர் ஷாப்பை மட்டும் உனக்காக விட்டு கொடுப்பேன், இல்லைன்னா அதை இழுத்து மூடிடுவேன். என் பாஸ் பிக்கு கூட இப்போ உன் கடையில தான் உட்காந்துருக்காரு, போய் பாரு அப்படின்னு சொல்ல நம்ம சைக்ளோனு போய் பார்த்தா பிக் அங்கதான் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம ஏவி இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவை இப்போ ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு வேகமா தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா விடாம அவனை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப குடுகுடுன்னு அந்த கடைக்குள்ள ஒருத்தன் வந்து அவனுங்க எல்லாம் லோக்க புடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல ஷின்னு இப்ப வேகமா அங்க இருந்து ஓடுறான். ஷின்னு ஓடுறத பார்த்துட்டு இந்த கிங் இருக்கான்ல அவனும் பின்னாடி ஓடுறான். இங்க நம்ம பிக்குக்கும் சைக்ளோனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. பிக்கு நம்ம சைக்ளோனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம சைக்ளோனுக்கா ஆல்ரெடி லங்ஸ் எல்லாம் வேற டேமேஜ் ஆயிருக்கு, வயசும் ஆயிடுச்சு. அதனால முன்ன மாதிரி வரால சண்டை போட முடியல. இங்க நம்ம கிங்கு ஷின்ன துரத்தி அடிக்கலன்னு போகும்போது ஷின்னு ஒரு கத்தி எடுத்து கிங்கோட முதுகுலே குத்துறான். ஆனா கத்தி ஒரு இன்ச்சு கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. ஆக்சுவலா நம்ம கிங் இருக்கான்ல அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னன்னா இவன் ஒரு அன்டச்சபிள் பர்சன். நம்ம பெரிய ஆளெல்லாம் சொல்றதுக்காக இவெல்லாம் பெரிய ஆளுப்பா, இவனை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹி டுக் தட் பர்சனலி அப்படின்ற
அப்படின்ற மாதிரி உண்மையிலே இவனை யாராலையுமே தொட முடியாது. இவனுக்கு கத்தியால குத்துனா எதுவும் ஆகாது, புல்லட்டால சுட்டா கூட எதுவுமே ஆகாது. அதே கத்தியை பிடுங்கி நம்ம ஷின்னோட விரல பூரா வெட்டிடுறான். அப்படியே போய் இப்ப நம்ம ஏவியையும் அவன் அட்டாக் பண்றான். விரல் உடஞ்சதோட நம்ம ஷின்னு வந்து அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த கிங் இருக்கான்ல, அவன் ஷின்னு, ஏவி, டைகரு எல்லாரையும் போட்டு அடி பொழந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம பிக்குக்கும் சைக்ளோனுக்கும் சரியான சண்டை நடந்துட்டு இருக்கு. பிக்க ஒரு வழியா அடிச்சு போட்டுட்டு இந்த 3 பசங்களையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளோனு டைரக்டா வந்து இப்ப கிங்க அடிக்கிறாரு. கிங்க தான் யாரு என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியலையே. கிங்கு நம்ம சைக்ளோனையுமே அடிச்சிடறான். சைக்ளோனு இப்ப பயங்கர கோவமா வந்து ஒரு ராட் எடுத்து பிக்கோட வயிற்றுலயே அடிச்சிடுறாரு. அவர் அடிச்சிட்டு இவருக்குமே வாயில இருந்து ரத்த வாந்தியா வருது. இவருக்கு தான் லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, சோ இவர் புரிஞ்சுக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம உயிரோட இருக்க போறோம்னு சொல்லி. அதுக்குள்ள நம்ம கிங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது கிங் வந்து நம்ம சைக்ளோனை கத்தியாலே குத்திடுறான். நம்ம சைக்ளோனு, கிங்கு, பிக்கு இவர் எல்லாரும் ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு. சைக்ளோன் சின்ன கிட்ட இங்க பாரு, அவனை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்ல கிங் உள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம சைக்ளோன் முதுகுலையே சதக்குன்னு குத்தி அவரை அங்கேயே கொண்டு போட்டுறான். இப்ப இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கலான்னு போகும்போது அந்த பிக்கோட இன்னும் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவனுங்க வந்துடுறானுங்க. என்ன ஆனாலும் இவனுங்களை நம்ம உயிரோடய விட்டுறக்கூடாது அப்படின்னு இவங்க 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் அடிக்கலன்னு போறப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை இவனுங்கள்ட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இவர் ஒரு ரெஃப்யூஜி தானே, இவருக்குன்னு ப்ராப்பர் ஐடி கிடையாது. போலீஸ் கிட்ட சொன்னா போலீஸே நம்ம ஹீரோவை பத்திரமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. அதனால நம்ம ஹீரோ இங்கதான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த போலீஸ்ட சொல்லிடுறாங்க. போலீஸும் பத்திரமா நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப பிக் நேரா சாய் கிட்ட வந்து சைக்ளோனை நாங்க கொண்டுட்டோம், அதனால வால்டு சிட்டி இனிமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றான். வால்டு சிட்டி உங்களுக்கு சொந்தமா? நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? வால்டு சிட்டி எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். லோக்க கொண்டாதான் வால்டு சிட்டி உங்களுக்கு தரேன்னு நான் சொன்னேன். நீங்க சைக்ளோனை கொண்டுட்டு வந்துட்டு வால்டு சிட்டி கொடுங்கன்னா நான் கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்ல இந்த கிங் இருக்கான்ல, டக்குன்னு ஒரு சுத்தியல் எடுத்து சாயை அடிச்சிடறான். அடிச்சுட்டு சாயவே ஒரு கூண்டு மாதிரி அதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான். கிங் நேரா பிக் கிட்ட போய் இனிமே வால்டு சிட்டி நமக்கே சொந்தமாயிடுச்சு, கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல கத்துறான். அப்படியே கிங் வெளியில வந்து நம்ம சைக்ளோனு அங்க இருக்க மக்கள் எல்லாம் எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாரு. இவன் வந்து அவங்க கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அவங்களெல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறான். அப்படியே நைட்டாக இப்ப நமக்கு பிக்க காமிக்கிறாங்க. பிக்கு தன்னோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்க பின்னாடி டக்குன்னு யாரோ வந்து கழுத்து நெரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிங்கு பதவி ஆசை யார விட்டுச்சு, அவனோட பாஸான பிக்கையே இப்ப அவன் போட்டு தள்ளிடுறான். இப்ப அந்த மொத்த இடத்துக்கும் டானா இந்த கிங் வந்துடுறான். அப்படியே கதை இப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்குது. நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. 3 மாசமா இவரு ஜெயில தான் இருக்காரு. இப்பதான் போலீஸே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ பிறந்தது ஹாங்காங்ல தான், அவருடைய அப்பா தான் ஜிம்முன்னு சொல்லி. சோ அப்ப இவரு ஒரு ரெஃப்யூஜியா இருக்க முடியாது இல்ல, அவரும் ஹாங்காங் நாட்டோட ஒரு சிட்டிசன் தானே. அதனால இப்ப நம்ம ஹீரோவை அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ நேரா டைகர் கிட்ட தான் வராரு. சைக்ளோனை கொண்டுட்டானுங்க, சாயை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சிட்டானுங்க. டைகரு அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு, டெம்பிள் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி, அதுல அவர் டானா இருக்காரு. அவர் அப்படியே இருக்காரு, எந்த பிரச்சனைக்கும் போல. நம்ம ஹீரோ டைகர் கிட்ட ஷின், ஏவி, 12 இவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்க அவங்க எல்லாம் அன்னைக்கே செத்துட்டாங்க, அதுவும் ஒன்ன காப்பாத்த போய் அவங்க செத்துட்டாங்க. இருக்காது, என் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ சீக்கிரம் செத்துருக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லுங்க அவங்களாம் எங்க அப்படின்னு கேட்க அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா அவங்க 3 பேரும் உயிரோட இருக்காங்க. ஸோ டைகர் அவங்க 3 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. அன்னைக்கு அவங்க 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு வா போய் அடிக்கலாம் அப்படின்னு போயிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க 3 பேரும் அந்த வந்த ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. நொறுக்கிட்டு இவங்க தப்பிச்சு இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு நம்மெல்லாம் இன்னும் உயிரோட தானே இருக்கோம், அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். டேய் என்னடா பண்றது, எனக்கு விரல் போயிடுச்சு, அவனுக்கு கால் போயிடுச்சு, அதோ அவனுக்கு கழுத்தை திருப்ப கூட முடியல, இந்த நிலைமையில போய் நம்ம கிங்க அடிக்கிறதா வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் உட்காந்துருக்க. அப்படியே நைட் ஆயிடுது. இவங்கெல்லாம் எங்க லோக்க காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு கிங்க காமிக்கிறாங்க. வால்டு சிட்டியில இருக்க மக்கள் எவ்வளோ அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, இவன் டானதுக்கு அப்புறம் அந்த சிட்டி அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வம்பளுத்துக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியே இவன் அங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா ஒரு சுத்தியல் பூமராங் மாதிரி வந்துட்டு சடக்குன்னு பின்னாடியே போயிருது. கிங் அவன் ஆளுங்க கிட்ட டேய் யாருன்னு பாருங்கடா அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சுத்தியலை வச்சுக்கிட்டு எதுக்க வர்ற எல்லாரையும் அடி பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் 3 பேரும் லோக்கு கண்டிப்பா கிங் அடிக்க தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. கிங்கோட ஆளுங்களெல்லாம் இவங்க ரொம்ப ஈஸியா அடிச்சிடுறாங்க. ஆனா வழக்கம் போல இவங்க யாராலுமே கிங்க நெருங்க கூட முடியல. இப்பதான் இவங்க ஒண்ணு யோசிக்கிறாங்க, நம்மளால அவனை அடிக்க தான் முடியாது, ஆனா கட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, 2 பேர் கை 2 பேர் காலு அப்படின்னு சொல்லி கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு சும்மா மேலையும் கீழையும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. ஆனா பாருங்க அப்ப கூட இவனுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவனோட வீக் பாயிண்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் இவனை நம்மளால அழிக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. அப்பயும் கிங்குக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இவனை மாடி மேல இருந்து தள்ளி விட்டுவோம், தள்ளி விட்டா எப்படி உனக்கு அடிபடும்ல அப்படின்னு சொல்லி
அவன் கூட சேர்ந்து இப்ப நம்ம ஹீரோவும் கீழே விழுகிறாரு. ஆனா ஷின் இருக்கான்ல, அவன் ஒரு கயிறு மூலமா இவங்க 2 பேரையுமே புடிச்சிடுறான். ஷின் கயிறை விடு, இவன் கீழே விழுந்தா கண்டிப்பா அவனுக்கு அடிபடும். அவனுக்கு அடிபடுறது இருக்கட்டும், கீழே விழுந்தா நீயும் செத்து போயிடுவ. அதை பத்தி நீ கவலைப்படாத, நமக்கு இவன் சாகணும், அதுதான் முக்கியம். இல்ல 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 இல்ல, ஒன்னு ஜெயிச்சா நம்ம எல்லாரும் ஜெயிப்போம், தோத்தா எல்லாரும் தோப்போம். நீ செத்துதான் நாங்க ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் அந்த கயிறுல தொங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கிங்க குத்தலான்னு போகும்போது அந்த கத்தியை அவன் அசால்ட்டா வாயாலே கடிச்சு துப்பிடுறான். அந்த கத்தியோட ஒரு பீஸ் மட்டும் இப்ப அவன் வாயில இருக்கு. அந்த பீஸை நம்ம ஹீரோ குத்தி குத்தி அவன் வாய்க்குள்ள, அதாவது அவனை முழுங்க வச்சிடறாரு. அப்படியே நம்ம ஹீரோ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதுல நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இவன் ஒரு வழியா அந்த செவுத்த பிடிச்சி இப்ப மேல வந்துடுறான். இப்ப அங்க பயங்கரமா சுழல் காத்து அடிக்குது. அதுல ஒரு துணி பறந்து இப்ப மேல வரும்போது அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மேல வந்துடுறாரு. அந்த கிங் இருக்கான்ல, அவனுக்கு இப்ப பயங்கரமா வயிற வலிக்குது. என்னன்னு சட்டையை கழட்டி பார்த்தா இவன் கத்தியோட ஒரு பீஸை முழுங்கினான்ல, அது இவன் வயிற்றுக்குள்ள போய் இப்ப வயிற்றை கிழிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் உங்க எல்லாருக்கும் புரியுது, இவனை நம்ம வெளிப்பக்கம் இருந்து என்னதான் அடிச்சாலும் இவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா அதுவே இவன் பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு ஏற்படவே ஆரம்பிக்குதுன்னு. அப்படியே அந்த கத்தியோட பீஸு அவன் வயிற்றை கிழிச்சிட்டு இருக்க இவனோட பவர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கத்தி எடுத்து குத்துறாங்க, அவன் உடம்புல ரொம்ப ஈஸியா இறங்கிடுது. சோ அவன் பவர் எல்லாம் குறைஞ்சு ஒரு நார்மல் பர்சனா இப்ப மாறிக்கிட்டே வரான். இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஈஸியா நம்ம கிங்க கத்தியாலே குத்தி கொண்டுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிக்க நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு போய் சாயை தான் ஒரு கூண்டில் அடைச்சு வச்சிருந்தானுங்கல்ல, அந்த கூண்டை போய் இவர் திறந்து விட்டுறாரு. சோயும் இப்ப மனசு மாறிடுறாரு. எவனையும் நம்ம போய் இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், கடைசியா இந்த கூண்டை திறந்து விட்டது ஜிம்மோட பையன் தான் அப்படின்னு அவர் மனசு மாறிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வால்டு சிட்டி இருக்குல்ல, அதை ஹாங்காங் கவர்மெண்ட்டே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இனிமே இந்த கேங்ஸ்டர் அதுன்னு எவனுமே இங்கே சுத்த முடியாது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.